கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே எலும்பு பிரகாஷ் யூடியூப் சேனல் மூலியமாய் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 14:2 தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவன் உணர்வுள்ளவனை தேடுகிறது இந்த வார்த்தை மூலமாய் பார்க்கிறோம். உணர்வு அப்படின்னா அது ஒரு ஃபீலிங். எப்படி வெளிப்படுத்துறதுன்னா கோபத்தின் மூலியமாய், அழுக மூலியமாக, சிரிப்பு, மகிழ்ச்சி, வெட்கம், இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து வெளிப்படுறது தான் அந்த உணர்வுகள். இந்த உணர்வுகள் இன்னும் நான் உங்களுக்கு சொல்லப்போனால் நம்மளுடைய பாடியில் கண்கள் மூலியமாக நம்ம ஒன்று பார்க்குறது, காதுகள் மூலியமாக கேட்குறது, சுவைக்கிறது, முகர்வது, இப்படி நம்மளை யாராவது தொடும் பொழுது நம்ம அந்த உணர்வுகளை நம்ம பெறுவோம். இந்த உணர்வை தான் தேவன் எதிர்பார்க்குறார் நம்மக்கிட்ட இருந்து. அப்போ இந்த உணர்வுகள் நிறைய குடும்பங்களில் ஒரு பெண்களுடைய கதறல் என்னென்னா, உணர்வுகள் உள்ளவங்க என் குடும்பத்தில் இருக்காங்களா, என் வீட்டில் இருக்காங்களா? ஏன்னா காலையிலேருந்து எவ்வளவோ வேலைகள் செய்யும் பொழுது ஒரு பெண்ணுடைய ஒரு ஏக்கம் என்னென்னா, எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லையா, எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, கூட என்ன எதுவும் கேட்கறது கூட எனக்கு இல்லையே. அநேக இடங்கள்ல இந்த கதறல் உண்டு. அப்போ அவங்க எதிர்பார்க்கறது இந்த உணர்வுகள். உணர்வுள்ளவங்க யாராவது இருக்காங்களா, என்னுடைய பலவீனங்களா இருக்கட்டும், என்னுடைய கஷ்டங்களா இருக்கட்டும், இல்லை என்னுடைய வேதனைகள் யாராவது புரிந்து கொள்ளுங்கிறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு. அதே பாருங்க, அநேக பேர் வேலைக்கு போறவங்க இருப்பாங்க, குடும்பத்தினுடைய பாரத்தை சுமந்து. அப்போ அவங்களுடைய இயக்கங்களும் யாருக்காவது உணர்வு இருக்கா, நான் ஒருத்தனாக கஷ்டப்படுறேனே, நான் இப்படி வேதனைப்படுறேனே அப்படின்னு. அப்போ அவங்களும் அந்த உணர்வுகளை எதிர்பார்க்கறத நம்ம பார்க்குறோம். இந்த உணர்வுகள் நம்ம எங்கே அதிகமாக நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் வெளிப்படுத்துகிறோமோ இல்லையோ, டிவியில் வெளிப்படுத்துவோம். டிவியில் ஒரு மனுஷன் உணர்வுள்ளவனாக இருப்பான் பாருங்க. ஒரு சீரியலோ இல்லை ஒரு படமோ பார்க்கும் பொழுது அதில் என்ன காரியம், என்ன சம்பவம் வந்தாலும் அந்த நேரத்தில் பாருங்களேன், ஒரு வேதனையான காரியம், ஒரு யாராவது சாகும்போது அந்த காட்சிகளை பார்த்துட்டு இவங்க அழுதுட்டு இருப்பாங்க. உணர்வுள்ளவங்களாம் அவங்க அங்கே இருப்பாங்க. பக்கத்தில் கணவரோ இல்லை பிள்ளைகளோ பசிக்குதுன்னு வாங்க, தாகம் இருக்குதுன்னு வாங்க, ஏதாவது ஒரு வேலைகளை சொல்லும் பொழுது அதான் அவங்களுக்கு காதில் விழுகாது. ஆனால் இந்த சீரியலை பார்த்துட்டு கவலைப்பட்டு இருப்பாங்க. அதே சீரியல் அந்த மனிதர்களை சிரிக்கவும் வைக்குது, அழவும் வைக்குது. இப்படிப்பட்ட உணர்வுகளை அவங்க எங்கே கொண்டு போய் காமிக்கிறாங்கன்னா டிவியில் காமிக்கிறாங்க. அடுத்தது ஃபோன்லேயும் அப்படிதான். ஃபோனும் கூட ஒரு மனிதன் அளவும் வைக்குது, சிரிக்கவும் வைக்குது. அப்போ இப்படிப்பட்ட உணர்வுகளை இந்த தேவையில்லாத காரியங்களில் அவங்க கொண்டு போய் நிறுத்துறாங்களோ தவிர, குடும்பங்களில் இது அநேகருடைய புலம்பல்கள் இதுவாக தான் இருக்குது. என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியலையே, என்னுடைய வேதனையை புரிஞ்சுக்க முடியலையே. அப்போ குடும்பத்தில் ஒரு மனிதன் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கணவனுக்கோ மனைவிக்கோ உதவியாகவோ இல்லை அக்கறை எடுத்தோ அன்பு காட்டி இப்படிப்பட்ட உணர்வுகளை நாம் குடும்பத்தில் காண்பிக்க வேண்டும். நம்மளுடைய உணர்வுகளை நம்ம எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறோம்? உயிரே இல்லாத பொருளுக்கு முன்னாடி உட்காந்து, சீரியலுக்கு முன்னாடி உட்காந்து, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் உணர்வுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. அதுவே வேதத்தின் மூலியமாக பார்க்கும் பொழுது தேவன் உணர்வுள்ள ஒருவனை தேடுகிறத நம்ம பார்க்குறோம். அந்த உணர்வுள்ளவன் யார்? அநேக சபைகளில் அநேக ஆவிக்குரியவர்கள் பண்ணுகிற ஒரு தப்பு என்னன்னா, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஆவியில் நிரம்புறாங்க, துள்ளி குதிக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய செயல்கள் மாறலை. அவங்க ஏன் ஆண்டவர்கிட்ட ஏன் ஜெபத்துக்கு போனாங்கன்னு தெரியல, ஆண்டவருடைய சமூகத்துக்கு நின்னாங்கன்னு தெரியல. அவங்களுடைய காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சுக்காங்க. ஆண்டவர் என்ன பேசினாங்கன்றத கூட அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் உணர்வுள்ளவன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணர்வுள்ளவனுடைய கண்கள் திறக்கப்படும், அவனுடைய செவிகள் திறக்கப்படும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அவங்க கேட்க முடியும். உணர்வுள்ளவனை என் சமூகத்தில் யார் நின்னாலும் அவங்க உணர்வுள்ளவர்களாக இருக்கணுமே, நான் பேசுறதை அவங்க கேட்கணுமே, என்னை பார்க்கணுமே, நான் தொடுதலை உணரணுமே, என்னுடைய வேதனை, என்னுடைய துடிப்பு எல்லாவற்றையும் அந்த நபர்கள் புரிந்து கொள்ளணுமே. அப்படின்றது தான் ஆண்டவர் எதிர்பார்க்குற அந்த உணர்வுள்ள மனிதன். நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோமா? அவனுடைய சமூகத்துக்கு போகிறோம், நம்மளுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோமே, நம்மளை ஆண்டவர் தொடுறது நமக்கு தெரியுதா? நம்ம பக்கத்தில் நிற்கிறது தெரியுதா? இல்லை அவர் என்ன காரியங்கள் அவர் எதிர்பார்க்கிறாரு, நம்ம மேலே என்ன திட்டங்கள் தரிசனங்களை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அந்த உணர்வுகளை நம்மளால புரிந்து கொள்ள முடியுதா? அவருடைய வேதனை என்ன? அநேக ஆத்துமாக்கள் அழிந்து போகிறதே, அது வீணா போகுதே, அது நரகத்துக்கு போகுதே. இப்படிப்பட்டதான அந்த வேதனையை யார் உண்மையாலுமே புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் உண்மை உணர்வுள்ள ஒரு ஆத்மாவை, அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை தான் தேவன் தேடுகிறத நம்ம பார்க்குறோம். வேதத்தில் கூட மத்தேயு 15:32 இயேசு பிரசங்கம் பண்ணும்பொழுது அங்கே கூடி இந்த ஜனங்கள் 3 நாள் சாப்பிடாம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அப்போ 3 நாள் அவங்க சாப்பிடாம இருந்தாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு வார்த்தையை கேட்பதில் அவர்கள் உணர்வுள்ளவர்களாக இருந்தாங்க. உணர்வுள்ளவர்களாக இருந்தார்கள் அப்படின்னா அவங்களுடைய கண்கள் திறந்தது, செவிகள் திறந்தது. அவங்க எல்லா உணர்வுகளையும் அவங்களுடைய 5 புலன்கள் மூலியமாக அவங்க பெற்றதுனால தான் அந்த இடத்துல அவங்களால 3 நாள் உட்கார முடிந்தது. அதுவே ஏசாயாட்ட ஆண்டவர் கேட்குறாரு, யார் என் வேலையா போவா, யாரை நான் அனுப்புவேன்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது, என்ன அனுப்புங்க, நான் போறேன்னு சொல்லி அங்கே உணர்வுள்ள ஒரு மனிதன் எழும்புகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ உணர்வுள்ள மனிதன் தேவனுடைய ஏக்கத்தையும் விருப்பத்தையும் அவருடைய துடிப்பையும் புரிந்து கொள்ளுகிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். நம்ம எப்பெல்லாம் அவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறோமே, நம்மளுடைய கண்கள் பார்க்கணும், செவிகள் அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவர் பேச வர காரியங்கள் என்ன என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வுள்ளவனை தான் தேவன் இந்த நாளில் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 2:1 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சீடர்கள் மேலறை வீட்டில் அந்த பெந்தகோஸ்தே நாளில் கூடி இருந்த பொழுது ஒரு வல்லமை இறங்கினதை பார்க்கிறோம். அந்த நாளில் இருந்து அவர்கள் உணர்வுள்ளவர்கள்
உணர்வுள்ளவர்களாய் மாறினார்கள். இதுதான் பெரிய ஒரு அழகான எக்ஸாம்பிள். அவங்களுடைய கண்கள் திறந்தது, செவிகள் திறந்தது, நாவுகள் திறந்ததை நம்ம பார்க்கிறோமே. அவங்களுடைய 5 புலன்களும் தேவனை உணர்ந்ததை பார்க்கிறோம். உணர்வுள்ளவர்களாய் மாறின அந்த சீடர்கள் எல்லாருமே ஆண்டவருடைய வார்த்தையை எங்கும் சொல்லுகிறவர்களாய், அநேகரை ஆண்டவரிடத்தில் திருப்புகிறவர்களாய் காணப்பட்டார்கள். இப்படிப்பட்ட உணர்வுள்ளவனவே கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார் இந்த நாளிலே. எனவே தேவனுக்கு அன்பானவர்களே, நாம் எப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோமே அப்பொழுதெல்லாம் நாம் உணர்வுள்ளவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.